ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து நல்லா சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பேட், அதாவது இந்த வருஷம் ரொம்ப பேடான வருஷமாக எங்களுக்கு இருந்தது. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த வருஷம் நாங்கள் செங்மாய் போகிறோம். செங்மாய் போயிட்டு நம்ம எப்பொழுதும் போகிற கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டு போகிறோம், வேறு எங்கேயுமே போகிறது கிடையாது. போயிட்டு அந்த சாமி நம்ம வந்து எப்பொழுதும் நம்பரை வழங்கிட்டு நம்ம என்னென்ன வேணுமோ இன்னி வரைக்கும் எல்லாமே அந்த சாமி கிடச்சிருக்கு. தாய் சுத்தே, ஆமாம், அங்கே தான் நம்ம போகிறோம். ஆமாம், தான் ஃபஸ்ட்டு எங்களோட வந்து முதல் வந்து டார்கெட்டாக தான். அதுக்கப்புறம் தான் என்ஜாய்மெண்ட்லாம். ஏன்னா நம்ம என்ன அங்கே போய் எழுதுகிறோமோ அது அப்படியே எனக்கு வந்துருக்கு எனக்கு. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே தான் வந்து செங்மாய்க்கு போகிறோம். செங்மாய் போய்ட்டு எல்லா இடத்துக்கும் போகிறோம். அந்த இடத்தையும் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம போயிட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் நம்ம பண்ண போகிறோம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நாளை காலையில் 8 மணிக்கு இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வீடியோ வந்துட்டு நாங்கள் நியூ இயர் 3 days முன்னாடி கிளம்புன வீடியோ தான். அவங்க சொன்ன மாதிரியே தாய் சுத்தேப் கோவில் வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான கோவில் தான். போன வருஷம் நாங்கள் அங்கே போகிறதுக்கு வந்து மிஸ் பண்ணிட்டோம். இந்த வருஷம் வந்து என்ன தடை வந்தாலும் இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் வந்து நம்ம அந்த கோவிலுக்கு போகிறோம். செங்மாய் போயிட்டு நம்ம அந்த 3 days மற்ற எங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நான் இப்போது அடுத்தடுத்து வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபைனலாக தான் வந்து அந்த நியூ இயர் வீடியோ தாய் சுத்தேப் கோவில் வீடியோ ஷேர் பண்ணுவேன். ஏன்னா வந்துட்டு நம்ம இன்றைக்கி கிளம்புறதுலேருந்து அந்த லாஸ்ட் வரை அப்படியே கண்டினியூஸாக போட்டால் தான் ஒரு தொடர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம கிளம்புறதுலேருந்து உள்ள வீடியோலாம் போட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக அந்த நியூ இயர் தாய் சுத்தேப் கோவில் வீடியோ வந்து போடுறேன். செங்மாய் வந்துட்டு நம்ம இருக்க இடத்துலேருந்து 3 to 4 hours வந்து ட்ராவல் பண்ணிடலாம். ஆனால் நம்ம இடையில நிப்பாட்டி போனோம் அப்படின்னா வந்துட்டு எப்படியும் ஒரு 6 மணி நேரம் கண்டிப்பாக தேவைப்படும். எப்பயும் நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஹாட் ஸ்ப்ரிங் வந்து கண்டிப்பாக போவோம். ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணி போகிறப்ப அந்த ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கால் வலிக்கும் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணும்போது. ஸோ அதனால வந்துட்டு அந்த வெந்நீர் ஊற்றில் போய் கால் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு போகணும் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதை விட வந்துட்டு இந்த மாதிரி வெந்நீர் ஊற்றெல்லாம் வந்து நமக்கு எல்லா இடத்துலையும் இருக்காது. ஸோ இருக்க இடத்துல வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதனால் நம்ம போகிற வழியில் அந்த வெந்நீர் ஊற்றெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பாப்புக்கு வந்து நியூ இயர்க்கு கொடுக்குறதுக்காக ஒரு சர்ப்ரைஸாக கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கோம். அதை வந்துட்டு இன்னொரு கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிக்கிறோம். இந்த கிஃப்ட் வந்து எதுக்காக வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, பாப்பு அடிக்கடி சொல்கிறது எனக்கு வந்து நீங்கள் சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட்டு கூட இதுவரை கொடுத்ததில்லை அப்படின்னு சொன்னதால அந்த கிஃப்ட் வாங்கினோம். ஏன்னா எல்லாமே வந்து நம்ம நேராக தான் வாங்கும்போது அப்படியே பாப்புட்ட காமிச்சிடுறது. ஸோ அந்த மாதிரி தான் கிஃப்டெல்லாம் பர்த்டேக்கெலாம் வந்து கொடுத்துருக்கவே தவிர இந்த மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாம் வந்து கொடுத்ததில்லை. இந்த கிஃப்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாப்புக்கு பிடிச்ச ஒரு கிஃப்ட்டு தான். ஸோ ஒரு சிம்பிளான ஒரு கிஃப்ட்டு தான். நைட்டு வந்து காலையில் 8:30க்கெலாம் கிளம்புறோன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சி வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம கிளம்புறதுக்கு 11 மணி ஆகிடுச்சு. இந்த கிளம்புற டைமில் எல்லாத்தையும் நம்ம நீட்டாக வச்சுட்டு போனால் தான் வந்ததுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது. ஓகேவா பாப்பு? My place is ready. சைல்ட் லாக் போட்டு இருக்க போட்டு விட்டுறேன். ஓகே. நான் கூட்டிட்டு வந்து போறோம் ஜாலியா. ஓகே பை. ஜாலியா இருக்க போறோம்ல, யாராவது ஜான போறோம் சொல்லிட்டு நம்ம பாத்துட்டு இருக்கோம். அம்மா தான் Bye. Okay. Bye, house. See you at 4 days later for 9 days.
கிளைமேட் வந்து பாருங்கள் 11 மணி ஆகியும் வந்துட்டு இன்னும் வெயில் சுத்தமாக வரல. ஒரு சூப்பரான கிளைமேட் இருந்தது. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸில் இருந்தே நியூ இயர் மூட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். எல்லோரும் அதுலேருந்து ஒரு பரபரப்பாகவே இருப்பாங்க. ஸோ எப்போ நியூ இயர் வரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு நிறைய செலிப்ரேட் பண்ணுவாங்க. மேசாய் டு செங்கராய் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் கடை வந்துட்டு ஒரு கடைக்கும் இன்னொரு கடைக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ கடைகள் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து இப்போ நம்ம பைனாப்பிள் வாங்க போகிறோம். அந்த ஸ்டேஜ் வைஸ் வந்து பைனாப்பிள்லாம் பிரித்து வச்சுருக்காங்க பாருங்கள். பழுத்தது, கொஞ்சம் காயா உள்ளது, இந்த மாதிரிலாம். ஸோ ரொம்ப சீப்பாக இருக்கும் இங்கே பைனாப்பிள் வந்துட்டு. அதுவும் இந்த சீசன் டைம்லலாம் வந்து ரொம்ப 5 பாட்டுக்கெலாம் நீங்கள் 1 kg வாங்கலாம். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ணி போகிறப்ப சாப்பிட்ற மாதிரி தான் வாங்க போகிறோம். அந்த குட்டி பழத்தில் ஒரு பழம் கட் பண்ணி கொடுத்தாங்கன்னா வந்து 20 பாட்டு கட் பண்ணி கொடுக்குறதால. ஸோ இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது 40 பாட்டுக்கு வந்து வாங்கியிருக்கோம். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே கட் பண்ணி ஆல்ரெடி ஐஸில் போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஐஸில் வைக்காமல் சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை. எல்லா ஃப்ரூட்ஸுமே நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்து ஐஸில் தான் வச்சுருப்பாங்க. இங்கே பைனாப்பிள் அப்படியே இருக்குது, அப்படியே கட் பண்ணி கொடுக்கலாம்ல, ஆனால் ஐஸில் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா இங்கே உள்ளவங்க அப்படி தான் வாங்குவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஐஸோடு வந்து சாப்பிட்றதுக்கு நமக்கு பிடிக்காது, சில்லுன்னு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு 2 பழம் எடுத்து கட் பண்ணி வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்குலேயே ஒரு வெரைட்டி. உள்ளே வந்துட்டு எல்லோ கலரில் இருக்கும், ஒரு சிலதெல்லாம் வந்து பிங்க் கலரில் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இங்கே வந்து கிடைக்கும். அந்த குட்டி பைனாப்பிள் தான் வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். பெருசை விட பெருசு கூட கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். அந்த குட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்வீட்னஸாக நாட்டுப்பழம் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. அடுத்து வந்து ஒரு 2 மணிக்கிட்ட நம்ம பெட்ரோல் பங்க்கு கிட்ட நிப்பாட்டிட்டோம். ஏன்னா இங்கே ரெஸ்ட் ரூம் எல்லாம் இருக்கும். அப்படியே நம்ம லஞ்சு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பினோம். ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்? சீல இருக்கோம், யூசியில். இப்போ நாங்கள் பர்கர் வாங்கிட்டு அப்புறம் லைட்டாக சாதம் வாங்கி சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு நீங்களே வீடியோவில் பாருங்கள். ஃபுல்லாக வந்துட்டு இந்த மலையில் தான் ட்ராவல் பண்ணுவோம். ஆனால் பெரிய ரிஸ்க்காலாம் தெரியாது. ரோடு வந்து நல்ல ப்ராடாக, நமக்கு பயமே இருக்காது. இந்த மலையில் போகிறப்ப வந்து எப்போவுமே நான் முழிச்சே தான் இருப்பேன். ஏன்னா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். அதுலேயும் வந்து நம்ம பாட்டு கேட்டுகிட்டே இந்த மாதிரி இடத்துலலாம் போனோம் அப்படின்னா அது ஒரு பெரிய தனி உலகம் மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று வந்து நான் தூங்காததுக்கு ரீசன் வந்துட்டு ட்ரைவ் பண்ணுவாங்களா, ஸோ அவங்களுக்கு தூக்கம் வரும் அப்படின்றதுனால வந்து இந்த பாட்டு கேட்டுகிட்டே அப்படியே முழிச்சிட்டே வந்துடுவேன். இந்த டைம் என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் தூரம் தான் வந்து இதெல்லாம் நான் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கிட்டேன். செங்மாய் வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து முழிச்சனே. எப்போவும் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது இடையில நிறைய வந்து ஃபார்ம் எல்லாம் இருக்கும். ஒரு டைம் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி போகிற வழியில் வந்துட்டு ஃப்ளவர் கார்னிவல் மாதிரி இருந்தது. ஸோ இந்த சீசனுக்கு வந்துட்டு அந்த நிறைய வெரைட்டியில் உள்ள அந்த ஃப்ளவர்லாம் வந்து வளர்த்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒரு பொருட்காட்சி மாதிரி நம்ம போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிற மாதிரி டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அது ஒரு டைம் வந்து நாங்கள் வந்தப்போ இருந்துச்சு. இந்த டைம் வந்துட்டு அதெல்லாம் எடுத்துட்டாங்க. மற்றபடி இப்போ இருந்ததெல்லாம் வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்மு, இந்த ஷீப் ஃபார்மு, இந்த மாதிரிலாம் இருந்து தான். ஸோ நான் அதெல்லாம் பார்க்கல. நாங்கள் தூங்கணும் அப்படின்றதுனால எங்களை எழுப்பவும் இல்லை. சரி வரப்போ பார்க்கலாம் அப்படின்னா வந்துட்டு வரப்போ நாங்கள் நைட்டில் ஈவினிங் போல் தான் ஒரு 6 மணிக்கிட்ட தான் கிளம்புனோம். அதனால நைட் ஆகிடுச்சு இந்த இடத்துல வரதுக்கெலாம். ஸோ அதனால் வந்துட்டு எதையுமே பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஹாட் ஸ்ப்ரிங் உள்ள இடத்துக்கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்துட்டு நிறைய ஹாட் ஸ்ப்ரிங் இருக்கும். ஆனால் நம்ம எப்பவும் போகிற ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் தான் போகிறோம். இங்கே தான் வந்து கூட்டம்லாம் நிறைய இருக்கும். ஸோ மக்களே, இதான் மக்கள் இந்த வெந்நீர் ஊற்று ஹாட் ஸ்ப்ரிங். பாருங்க எவ்வளோ கொதிக்குதுன்னு. ஸோ இந்த இடம் பேர் பார்த்தீங்கன்னா வியாங் பாப்பாவ் தானே இந்த இடம். ஹாட் ஸ்ப்ரிங் இந்த இருக்குது வியாங் பாப்பாவ் செங்கராய். பயங்கர சூடாக இருக்குது. வெந்நீர் ஊற்றுறது, இயற்கை வெந்நீர் ஊற்றுறது. பாப்போடியா ஸ்ப்ரிங் இது 92 டிகிரி செல்சியஸு அப்படின்னா அது எப்படி ஒரு 120 இருக்கும். ஒரு முட்டையெல்லாம் வேக வைக்கிறாங்க மக்களே. இது எதுக்கு ஃபேமஸ்ன்னு பாருங்கள். இந்த பாருங்கள் முட்டையை வாங்கிட்டு வந்து இதில் போட்டுருவாங்க. இந்த பாருங்கள் காடை முட்டையை போட்டு வேக வச்சுட்டு காலை வந்து இதப்படுத்திட்டு சாப்பிட்டுட்டு போவாங்க. இந்த வீடியோஸ் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். இந்த ட்ராவலிங்கில் முக்கியமாக இந்த இது நம்ம சாப்பிடவே கூடாது. நம்ம சாப்பிடாம வேஸ்ட்டாக பாப்பிங்க வந்து தொடாதரா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஷருக்கான இடம். அந்த இடம் ஃபுல்லாக நம்ம போய் உட்காந்துக்கலாம். காலை கீழே வச்சுக்கிட்டு காலை கொண்டு போய் வச்சுட்டு ஃப்ரீ ஆகிட்டு நம்ம போவோம். அங்கே உள்ளே போக போக தான் நல்லாயிருக்கும். இந்த பாருங்க மகளே, அந்த வெந்நீர் ஊற்று. அங்கே போய் நீங்கள் முட்டை காசு கொடுத்து வாங்கிட்டு
கொண்டு போய் நீங்கள் வேக வச்சுக்கலாம். போங்க. என்னடா அது அழகா வச்சுக்கிறான். அழகா வச்சுக்கிறான் தான் பையன். போங்க எடுத்துட்டு வாங்க. போங்க எல்லாம் சூடே இருக்காது. மக்களை இங்கே பாருங்க மக்களை, எல்லாம் காலை வச்சுட்டு உட்காந்து டிசைட் பண்ணிட்டு அந்த முட்டையை அவிக்க கொண்டு போய் அங்கே வச்சுட்டு பாயில் பண்ணிவிட்டு இங்கே வந்து உட்காந்து இப்படி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க உட்காந்து. எனக்கு வந்துட்டு இந்த சிக்கன் பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த சுடு தண்ணிலாம் பட்டுச்சு அப்படின்னா அந்த ஸ்கின்னு ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால வந்து கம்மியாக தண்ணி உள்ள இடத்துல வந்து நான் உட்காந்து கால் வச்சுருந்தேன். 48,000 27,000 பாட்டு மட்டும் போகலாம். 64,000 பாட்டு இங்கே பாரு. என் மாதிரி 1.5 லட்சம் வரும்ல இந்த ஒரு ரிங்கா. அதுக்கு ஏன் பாஸ் இவ்வளோ 5,000 இது 5,000 பாட்டு. ஆமாம் கேப்சர் ஸ்டோன் தான். அதான் நம்ம ஊர்லேருந்து இந்த ரூபியை வந்து ரொம்ப ஃபேமஸாக சொல்கிறாங்க. நாங்கள் இதுவரை ஒன்று கூட வாங்கினதில்லை. லாஸ்ட் டைம் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு வந்து அந்த செட்டு ஃபுல்லாக வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பார்த்தோம். ஆனால் ப்ரைஸ் எல்லாம் பயங்கர ஜாஸ்தியாக இருந்துச்சு. இதுதான் வந்துட்டு நம்ம தங்க போகிற ஒரு ரிசார்ட்டு. இதோட பேர் வந்து க்ரீன் லேக் ரிசார்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம செங்மாயிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். இது எல்லாமே கொஞ்சம் பக்கம்தான்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அவுட்டர் சைட் போகாமல் இது ஓரளவு பக்கமாக தான் இருந்தது. வெளியில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த கேரளாலெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு க்ரீனிஷ் கலந்த அட்மாஸ்பியரோட பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. நியூ இயர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஹோட்டல்ஸே கிடைக்காது. நமக்கு வந்து அந்த மாதிரி தான் வந்து கிடைக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து புக் பண்ணி அப்புறம் ரிஜெக்ட் ஆகி அப்புறம் 1 டேக்கு மட்டும்தான் கிடச்சிது. நம்ம அடுத்த 2 டேஸ் வந்துட்டு இந்த ஹோட்டல் இல்லாமல் வேறு ஹோட்டலில் தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குல்ல? ஆமாம் பாப்பா முன்னாடி போ. பிடிச்சிருக்கா? உள்ளதுலே கடைசி ரூம் கொடுத்தாங்கல்ல. வாக்கிங் ஏரியா சூப்பராக இருக்குல்ல? ஸ்விம்மிங் பூல். அவர் போயிட்டார் பாஸ். ஏன் அந்த சைடு பாருங்க என்ன தண்ணியா இருக்கு. ஓ பக்கத்துல லேக் இருக்குடி பாப்பா. அவ எப்படியே நடந்தே போய்க்கலாம். கார்லயும் போலான்னு நினைக்கிறேன். ஆமா காரும் போலாம். செம்மையா இருக்குல்ல? சரி Thank you.
அது ஹைவே. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மலை இருக்குது. அப்படியே சூப்பரான ஒரு லேக் ரிசார்ட்டு. அப்படியே இங்கே ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அங்கே போகிறதுக்கு, ஏத்தாய் மார்க்கெட்டுக்கு. ஸோ இந்த ரோடு வழியாக அப்படியே நம்ம நடந்து பொறுமையாக அப்படியே போனோம்னா அந்த மார்க்கெட் வந்துடும். அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். மக்களே, நம்ம ரூம் 2101. வாங்க என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குன்னு போய் ரூம் உள்ள போய் பார்ப்போம். என்ன பாருங்கள், சுற்றி தான் லேக்கு. இந்த சைடு லேக்கு, இது லேக்கு வாசல் இருக்கு ரிசார்ட்னால இந்த கிரீன் லேக் ரிசார்ட். வாங்க உள்ள போலாம். வாங்க வெல்கம் பண்ணுங்க. யார் இருக்கா? வெல்கம். வணக்கம். வெல்கம் வணக்கம் ரெண்டே சேர்த்து வெல்கம். வாங்க. இந்தாங்க ஷூஸ். உள்ள வந்தோடனே ஒரு சின்ன கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க வாட்ரோபுக்கு. அப்புறம் ஒரு மிரர், செலவு தனியாக மிரர்னு இடம் கொடுக்காம அழகாக இங்கே வச்சுட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், போகிறப்படியே பார்த்துட்டு போய் போயிடலாம். அப்புறம் ஒரு சின்ன கேபின் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர்ஸ் இருக்குது. பாப்பா ஒரு சின்ன டெஃபல், இது கெட்டில், அதான் டெஃபல் கெட்டில், அது பேர் டெஃபல். அதை கொடுத்துருக்காங்க. காஃபி கொடுத்துட்டாங்க. அடுத்து ஒரு மினி ஃப்ரிட்ஜு, ஒன்றுமே இல்லை, ஐஸ் வாட்டர் ஒன்று இருக்குது. அப்புறம் இது ஒரு சின்ன பாப்பாவோட ஸ்பேஸ், பாப்பா ரூம், யூஸ் இந்த ரூம் ஓன்லி அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ பாப்பாவோட திங்ஸ்லாம் இங்கே வச்சிருச்சு. அப்புறம் இங்கே எல்லா இதுலேயுமே இருக்கும். பாத்ரூம், இதுதான் பாத்ரூம். ஒரு நீட்டாக இருக்குது. ஷவர் குளிக்கிறதுக்கு தனியாக இதுவும், ஒரு பாத்ரூம் தனியாக வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ஒரு சிங்க் கொடுத்துருக்காங்க. ஆமாம். அடுத்தது இதுதான் நம்ம லிவிங் ரூம். இதான் லிவிங் ரூம். சாக்லேட் நீட்டா இருக்கு. ஏய் பாப்பு ஜாலியா இருக்கு. எனக்கு வெட்டினாலே ரொம்ப பிடிக்கும். இதான் லிவிங் ரூம். பிளான் செட்டப் மேல எல்லாமே சூப்பரா இருக்கு, நீட்டா இருக்கு. இங்க வந்து சன் செட், சன் வர மாதிரி தான் வச்சிருக்காங்க. அது எங்கேருந்து வருது, இந்த லோ லைட்டு தானே அது. ஆமா, கிளாஸா இருக்கும் மேல. ஆமா, 2 டன் ஏசி மாட்டிருக்காங்க. ஒரு சூப்பர் டிவி ஒன்று கொடுத்துருக்காங்க. சூப்பர் டிவி அது. ஆமா, எல்ஜி, நல்லா இருக்கு, நீட்டா. அப்புறம் பூல் வியூ. வாங்க இந்த சைடு. வாவ். இது வெளில வந்து நைட்டு நம்ம ஹேங் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு டேபிள் கொடுத்து, சின்ன டேபிள் கொடுத்து 2 சேர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாங்க இங்கே காமிக்கிறேன். இந்த சைடு லேக்கு, இந்த சைடு பாருங்க பூல். அவ்வளோதான். உள்ள இருக்கணும். அவ்வளோதான். ஒரு நீட்டாக இருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி நாங்கள் தங்க போகிற ஹோட்டல். நாளைக்கு ரூம் இருக்கான்னு நான் பார்த்தேன், ஆனால் ரூம் சுத்தமாக புக்கிங் அவைலபிள் இல்லை. நம்ம ஏற்கனவே போட்ட புக்கிங்கே ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகி, இது உங்களோட ஸ்பெஷல் ரிக்வஸ்ட்டில் நமக்கு இந்த ரூம் கொடுத்துருக்காங்க. அவங்க மேலே தப்பு இருந்ததுனால. ஸோ நாளைக்கு இங்கே கிடையாது, வேறு இடத்துக்கு போகிறோம். பாப்பாவுக்கு பிடிச்ச இடமா, நாங்கள் இப்போ ப்ளே ஏரியா, கிட்ஸு பார்க் அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ பாப்பாக்காக அந்த ஹோட்டல்லாம் புக் பண்ணிட்டேன். ஸோ இதான் மக்களே. ஸோ மற்ற வீடியோஸ்லாம் நாங்கள் எங்கெங்கே போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம் சிங்கமாயில் அப்படின்ட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய். கொஞ்சம் வச்சு பார்க்கலாம். இந்த ரெசார்ட் வந்து நல்ல ஒரு ஸ்பேசியஸாக நிறைய ரூம்ஸோட பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. பக்கத்துலேயே லேக் இருக்கிறதுனால அந்த கிளைமேட்டாக இருக்கட்டும், ஸோ நல்லா கூலிங்காகவும் இருந்தது. இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இருக்கோம்ல, இதுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு காமிச்சோம் இல்லையா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் அப்படி ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே வந்துட்டு ஃபுட்டு தான் வந்து மெயினாக இருக்கும். ஸோ 1000க்கு மேலே கடைகளும் இருக்குது. இதை விடலாம் மெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேக்கில் ஃபவுண்டைன் ஷோ வந்து நடக்க போகுது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே தான் வந்து ஃபவுண்டைன் ஷோ பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அடுத்த வீடியோவில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செங்மாய் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.